சரஸ்வதி மெக்கானிக் ஷாப்புக்கு வேலைக்கு போறாங்க. அங்க இருக்க வேலையை எல்லாம் பின்னி பின்னல் எடுக்கிறாங்க. லேடிஸ் கூட்டமா அலமோதுது அந்த மெக்கானிக் கடையில. தமிழும் அமைச்சியும் அந்த பைனான்சியர் போய் பாக்குறாங்க. அவருக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த பைனான்சியர் மிரண்டு போயிடுறாரு. எங்களுக்கு 30 லட்ச ரூபா லோன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாரு. சரிப்பா நான் கொடுத்துறேன்பா அப்படின்றாரு அந்த பைனான்சியர். லேடிஸ் கஸ்டமர்லாம் வந்து நீங்க இந்த வேலையை விட்டு போயிடாதீங்க, இந்த மெக்கானிக் வேலைக்கு நீங்க ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கண்டிப்பா வேலையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. சூப்பரா சொன்னமா, உன்னை பார்த்து இந்த மெக்கானிக் வேலைக்கு நிறைய பேர் வருவாங்கம்மா, நீதாம்மா இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு ஓனர் என்ன சொல்றாரு. டேய் எங்களுக்கு லோன் கழிச்சிச்சுரா, நீ வந்து பாடுறா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவன் மச்சான் கிட்ட சொல்றாரு. அவனுக்கு எப்படி லோன் கழிச்சது தெரியலையே, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரஸ் நம்மளுக்கு லோன் கழிச்சிச்சு, நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சரஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஆனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் மெக்கானிக் ஓனர் கிட்ட சொல்றாங்க. சரிமான்னு சொல்லிட்டு அவர் சம்பளம் 800 ரூபாய் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு சரஸ் கிளம்புறாங்க. நேரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிடுறாங்க. இந்த லேத்தை யார் பேர் வாங்க போறது அப்படின்னு ரெஜிஸ்டர் கேட்கிறாரு. இவங்க பேர்ல தான் அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி தமிழரசன் என் பேர்ல வாங்க போறீங்கன்னு சரஸ் வந்து ஷாக் ஆகுறாங்க. இதுதான் இன்னைக்கான எபிசோட். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.